வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் பால் போத்தலுடன் குழந்தையின் ஏற்றம். கொழும்பில் போராட்டத்தில் இறங்கிய மின்சார சபை ஊழியர்கள். கடும் நெரிசலில் போக்குவரத்து நெரிசல். உணவிற்காக காத்திருந்த 1000 பாலஸ்தீனர்கள் பலி. யாழில் திருமணமான 2 வாரத்தில் விவாகரத்துக்கு தயாரான சுவிஸ் மாப்பிள்ளை. இலங்கை தமிழிசை கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழிசை கட்சியின் பிரித்தானிய ஆதரவு அணி என்று ஒரு அணியினரை சுமந்திரன் முகநூல் பக்கத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் இவர்கள் சந்தித்து மூடிய சமையலறையில் சுமந்திரன் கலந்துரையாடினார் என்று பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார். அவர்கள் தனிப்பட்ட சந்திப்புகளுக்காக சந்திக்கிறார்களே தவிர தமிழ் தேசியம் சார்ந்து சந்திக்கவில்லை. சுமந்திரன் தவறானவர் என்று சாணக்கியனை ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசும் காணொலி ஒன்றை நான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் உணவிற்காக காத்திருந்த சுமார் 1000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மே மாதத்தின் முடிவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவுடன் தொடங்கப்பட்ட காசா மனிதாபிமான உதவி திட்டத்துக்கு பின்னர் உணவுப் பொருட்களை பெற முயற்சித்த போது இஸ்ரேலிய படைகளால் 1000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜூலை 21 நிலவரப்படி உணவு பெற்றுக்கொள்ள முயற்சித்த போது 1054 பேர் காசாவில் கொல்லப்பட்டனர். இவர்களில் 766 பேர் காசாவின் மனிதாபிமான நிலையங்களின் அருகிலும் 288 பேர் ஐநா மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகளின் உதவி கூடாரங்கள் அருகிலும் கொல்லப்பட்டார்கள் என ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் சார்பில் தமீன் அல்கீதான் தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் இஸ்ரேலிய இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அண்மைய தாக்குதல்களில் கடந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் 43 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இதில் 10 பேர் உதவி பெற முயற்சித்தவர்கள் எனவும் இஸ்ரேலிய இராணுவம் டார் எல் பலாஹ் நகரத்தில் தெற்கு பகுதியில் முதல் முறையாக நுழைந்ததற்கு பின்னர் இந்த தாக்குதலும் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற மனிதாபிமான முறுகல் மற்றும் போர் நடவடிக்கைகள் காசா மண்டலத்தை உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளாகியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 15 பேர், அதில் 4 குழந்தைகள் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடால் உயிரிழந்துள்ளார்கள் என்று காசா சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. மலேசியாவுக்கு தப்பிச் சென்ற முயற்சித்து சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்காவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 11ஆம் தேதி பாணந்துறை காவல் பிரிவில் உள்ள ஹீரண பகுதியில் கசித துலாஜ் என்ற நபரை துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள செய்ய முயற்சித்த சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த நபரான ரமேஷ் பேர்ஸ்லத் என்ற 28 வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று காலை 10:40 மணிக்கு மலேசியாவுக்கு புறப்பட இருந்த ஏர் இந்தியா விமானம் AK-44 ஏறுவதற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றுள்ளார். இதையடுத்து பாழந்துறை காவல் நிலையத்தில் குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழு சந்தேக நபரை அங்கிருந்து அழைத்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் சாம்பியன் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோரை வேலைக்கு அமர்த்தியுடன் அவர்களை அடிமைகள் போல் நடத்தியுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. அனவின் என்றும் ஷாம்பெயின் தயாரிப்பு நிறுவனத்தில் பணிக்கமர்த்தப்பட்ட புலம்பெயர்ந்தோர் காலை 5 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தாங்கள் அடிமைகள் போல் நடத்தப்படுவதாகவும் தங்களை பழங்கால கைவிடப்பட்ட கட்டிடம் ஒன்றில் தங்க வைத்ததாகவும் உணவோ தண்ணீரோ கொடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளார்கள். தொழிலாளர்கள் நல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் சோதனை மேற்கொண்ட போது பணியாளர்கள் சரியான கழிவறையோ குளியறையோ இல்லாத இடங்களில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சுயமரியாதை என எதுவுமே கொடுக்கப்படாமல் தங்க வைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அனாவில் நிறுவனத்தின் இயக்குநரான தனது 40 வயதுகளுக்கும் ஒரு பெண் 2 ஆண்டுகள் சிறையும் 2 ஆண்டுகள் சஸ்பென்ஸ் சென்டென்ஸ் வகையிலான தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவருடன் பணியாற்றும் 2 ஆண்களுக்கு ஓராண்டு சிறையும் சஸ்பென்ஸ் சென்டென்ஸ் வகையிலான தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த 3 பேரும் ஆளுக்கு 40,000 யூரோக்கள் இழப்பீடு வழங்கவும் பிரெஞ்சு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. யாழில் 2 வாரங்களுக்கு முன்னர் திருமணம் செய்த சுவிஸ் மாப்பிள்ளை விவாகரத்துக்கு தயாராகுவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மாப்பிள்ளையின் இந்த முடிவால் பெண் வீட்டார் நிலை குலைந்து போயுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில்
சுவிஸ் வாழ் 30 கடந்த இளைஞருக்கும் யாழ்ப்பாணம் தென்மராட்சியைச் சேர்ந்த 25 வயதை கடந்த யுவதிக்கும் சில தினங்களில் முன்னர் திருமணம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணமக்களாக யுவதிக்கு ஏற்கனவே காதலன் இருப்பதாக விசமிகள் யாரோ ஏஐ மூலம் சித்தரிக்கப்பட்ட புகைப்படத்தை மாப்பிள்ளைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதனை உண்மை என நம்பிய புது மாப்பிள்ளை பெண்ணிடம் அது தொடர்பில் ரகளை பண்ணியதாக கூறப்படுகிறது. எனினும் அப்படி எதுவும் இல்லை என்று பெண் வீட்டார் நியாயப்படுத்தியும் அதனை ஏற்காத மாப்பிள்ளை தனியே கொழும்பு சென்றதுடன் பெண்ணிடம் விவாகரத்து பெற முயல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு மாப்பிள்ளையால் மகளின் வாழ்க்கை கேள்விக்குறையில் இருப்பதாக பெண்ணின் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. செம்மணி மருத புதைகுழி 2ஆம் கட்ட அகழ்வின் 2ஆம் அமர்வு நேற்று 17ஆம் நாள் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மருத புதைகுழியின் இடத்தில் மொத்தம் 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. எச்சங்களில் 6 தொடக்கம் 7 வரை சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளூடாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு குழந்தைகள் அருந்தும் பாழ்போத்தில் மற்றும் சில ஆடைகளை ஒத்த துணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்றைய கண்டுபிடிப்புகளுடன் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 80ஆக உயர்வடைந்துள்ளது. அவற்றில் 65 எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. உணவு ஒவ்வாமை காரணமாக கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட 18 பேர் நேற்று கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 9 பெண்களும் 6 ஆண்களும் 3 சிறுவர்களும் அடங்குகின்றனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் நேற்று முன்தினம் இரவு கிண்ணியா பிரதான வீதியில் அமைந்துள்ள 2 ஹோட்டல்களில் பராட்டா, சுட்டகோழி, மயோனிஸ் ஆகியவை சாப்பிட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி AM அஜித் கருத்து தெரிவிக்கையில் இவர்கள் நேற்று காலை 8 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரைக்கும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மயக்கம் மற்றும் வாந்தி காரணமாக ஒரு மாணவன் பாடசாலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு கடுமையான வயிற்று வலியோடு தொடர்ச்சியான வாந்தியும் வயிற்றுட்டமும் ஏற்பட்டிருப்பதோடு தலைச்சுற்றும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் காய்ச்சலாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறியுள்ளனர். மேலும் அவர் தெரிவிக்கையில் சம்பவம் குறித்து ஆரம்பகட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு 2 ஹோட்டல்களுக்கு சீல் வைக்கப்பட்டதோடு மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. 3 ஹோட்டல்கள் உணவு மாதிரிகள் பெறப்பட்டு பாக்டீரியா பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்றும் சகல ஹோட்டல்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவையை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுடன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவையை ஆரம்பிப்பது தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டு அமைச்சரின் அடுத்த ஆலோசனை குழு கூட்டத்தில் ஆய்வு அறிக்கையினை தம்மிடம் கையளிக்க வேண்டும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுடன் இதன்போது அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டம் 22/7/2025 அன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. இக்கூட்டத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுடன் இவ்வாறு வலியுறுத்திய நிலையில் அமைச்சர் மேற்கண்டவாறு அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குத்தான் குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவை இல்லை. ஏன் இவ்வாறு பாரபட்சம் காட்டுகிறதோ தெரியவில்லை. கடந்த ஆட்சி காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் இவ்வாறு பாரபட்சம் காட்டப்பட்டு வந்த நிலையிலேயே இருந்தது. இந்த அரசாங்கம் அந்த நிலையை மாற்றியமைக்கின்ற வகையில் செயற்பட வேண்டும். இவ்வாறான சூழலில் வெளி மாவட்டங்களது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வருகை தரும் பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவையின்மையால் பெரும் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுப்பதாகவும் கூறுகின்றார்கள். இதனால் வெளி மாவட்டங்களிலிருந்து எமது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வருகை தந்து சேவையாற்றுவதை வைத்தியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் அதிக நாட்டம் கொள்ளாத நிலை காணப்படுகிறது. இந்நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் கட்டாயமாக முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவை கட்டாயம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவையினை ஆரம்பிப்பது தொடர்பிலேயே முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்கனவே தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு
அந்த தீர்மானம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தீர்மானங்கள் அமைச்சினால் எப்பதத்திலும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கொழும்பில் நேற்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இப்போராட்டம் இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. உத்தேச மின்சார சபை திருத்தச் சட்டத்தை கைவிடுமாறு மின்சார சபையின் தொழிற்சங்க பிரமுகர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அத்துடன் அரசாங்கமும் மின்சார சபையும் தமது அடிப்படை உரிமைகளை பறித்ததுடன் தொழிலாளர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் செய்து வருகின்றது என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பெஸ்லையின் வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.